என்னோட ப்ரெக்னன்சியில் இருந்த ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில். ஸோ அதுதான் இந்த வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எப்போவுமே ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கடவுளோட நம்பிக்கையும் இருக்கணும். பத்தாததுக்கு நம்மளும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். நம்மளும் நம்மளை மாற்றிக்காமல் இருந்தோம் அப்படின்னாலே எனக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நானுமே ஹெல்த்தியாக மாறினேன். டெய்லி காலையில் கஞ்சி, அப்படி இல்லைன்னா ராகி கூழ் அந்த மாதிரி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன். மதியமும் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பொரியல், அதுக்கடுத்து நிறையா ஜங்க் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதே மந்த் நவம்பர் மந்த் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கந்த சஷ்டி வந்துருந்துச்சு. அப்போ தான் நான் விரதம் அப்படின்றதே ஸ்டார்ட் பண்ணேன். 48 நாள் எப்படியாச்சும் விரதம் இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நான் ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு கடவுள் கொடுத்த சோதனை எனக்கு 1, 2 கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கொடுக்குறாரு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை சோதித்து பார்த்து தான் கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி நிறையா கஷ்டப்பட்டு தான் நான் எப்படியாச்சும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 48 நாள் விரதம் இருந்து முடித்தேன். எனக்கு அடுத்து ஒரு 2 மந்த்லேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய இது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக எப்போவுமே நம்ம எதாவது ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நம்புவோம்.